தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக பிக் மேட்ச் நடக்க இருக்கு. நம்முடைய ஐபிஎல் சேப்பாக் ஸ்டேடியம்ல. ஆமாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னைக்கு மோத இருக்கிறாங்க. இதுவும் ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச்னு எதிர்பார்க்கலாங்க. விராட் கோலி வெர்சஸ் ருத்துராஜ் கெய்க்வாட். இந்த மேட்ச் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான மேட்சா இருக்க போகுது. ரசிகர்கள் எந்த அளவுக்கு சென்னை வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்பார்ப்பாங்களோ அதே மாதிரி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்சையும் ரொம்ப விறுவிறுப்பா, மக்கள் ஒரு ஆரவாரமா, சுவாரஸ்யமா ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மேட்ச் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான மேட்சஸ்லாம் இந்த ஐபிஎல்னுடைய பிகினிங்ஸ்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த மட்டும் நமக்கு சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்கிறத பார்க்குறோம். லாஸ்ட் மேட்ச் ரெண்டு டீமுக்குமே வின்னிங் டீமா இருந்திருக்கு. ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் அவங்க நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ஒரு தங்களுடைய ப்ரூட்டல் பேட்டிங் லைனப்பை வச்சுருந்தாங்க. பவுலிங்குமே கூட நல்ல டீசெண்டான பவுலிங். ஸோ ஆர்சிபி கடந்த மேட்சே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு ஈஸி டோட்டலாக இருந்தாலும் கூட ரொம்ப கடைசி நேரத்து வரைக்கும் கொண்டு தங்களோட ரசிகர்களை ப்ரெஷரை ஏற்றி விட்டு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற அளவுக்கு அவங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியும். பிபி மாத்திரையை பக்கத்திலேயே வச்சுக்கங்க. இன்னைக்கு சிஎஸ்கேவோட மேட்ச்சு எல் கிளாசிக்கோ மேட்ச்சு. வாங்க அதை பற்றியான ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது லாஸ்ட் 5 கான்சிக்யூட்டிவ் மேட்சஸில் சிஎஸ்கே தாங்க எட்ஜில் இருக்குது. 3 மேட்சஸ் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு, 2 மேட்சஸ் ஆர்சிபி ஜெயிச்சிருக்குங்க. ஆர்சிபியை பொறுத்த மட்டும் லாஸ்ட்டு நம்ம கடைசியாக விளையாடின மேட்சை பார்க்குறோம். 2024 ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேல அவங்க அந்த டூ ஆர் டை மேட்ச்சில் சிஎஸ்கே கடைசியில் கோட்டை விட்டாங்க. ஸோ ஆர்சிபி ஜெயிச்சு அவங்க உள்ள குவாலிஃபையர் ஆனதை பார்க்குறோம். அதன் பிறகு இப்போ நம்ம சந்திக்கிறோம் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துலங்க. சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் சிஎஸ்கேவுக்கு ஹோம் கிரவுண்டு. ஸோ நல்லாவே பரிச்சயமான கிரவுண்ட்ஸு நம்ம பிளேயர்ஸுக்கு. ஸோ நமக்கான எட்ஜ் தான் இல்லை கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இப்போது இந்த மேட்சஸை பொறுத்த மட்டும் என்ன மாதிரியான பிச்சு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அன்பிரடிக்டபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ மேட்ச் தொடங்கிறதுக்கு சில நேரங்களுக்கு முன்னதாக எக்ஸ்பர்ட்ஸ் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க பிச்சு ரிப்போர்ட்டை பற்றி. பட் ஆனால் நம்மளுடைய அனுமானம் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாடினது போல் ஃபர்ஸ்ட் பவுலிங் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது. கீ பிளேயர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸில் ருத்துராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தன்னுடைய கச்சிதமான ஒரு அரை சதம் ஃபாஸ்டஸ்ட் 50 தன்னோட ஹோம் கிரவுண்டில் கொடுத்து ஒரு உறுதியை கொடுத்தாருங்க. ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு ருத்துராஜ் கெய்க்வாட் தன்னோட டீமுக்கு. 22 பாலிலேயே தன்னுடைய ஃபாஸ்டஸ்ட் 50 பதிவு செஞ்சிருக்காரு சேப்பாக் ஸ்டேடியத்தில் அகெயின்ஸ்ட் மும்பை. ஸோ ஓப்பனராக இருக்கக்கூடிய ருத்துராஜ் கெய்க்வாட் ரொம்ப 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 குரூஷியலான இருக்க போறாருங்க. ஒன் டவுன்ல இறங்கினார் ருத்துராஜ் கெய்க்வாட். ராகுல் திரிபாதி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு, அவர் பிளேயிங் லெவல்ல தொடருவாரா, அவருக்கு இன்னும் 1-2 மேட்சஸ் வாய்ப்புகள் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன்னா கடந்த சீசன்கள்லயே நம்ம பார்க்கிறோம் ராகுல் திரிபாதி பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருந்து பார்க்கணுங்க. சிஎஸ்கே அவருக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாய்ப்புகள் தரப்படுமா அப்படின்ட்டு. ரெண்டாவது மற்றொரு ஓப்பனர், ஓவர்சீஸ் ஓப்பனராக இருக்கக்கூடிய ரச்சின் ரவீந்திரா. வாவ், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல. அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சிஎஸ்கேவை பேக் போனா இருந்திருக்கிறாரு. அவர் ஜெயிக்க வச்சதுக்கு முக்கிய காரணமே ரச்சின் ரவீந்திரா தாங்க. கடைசி ஓவர், கடைசி 19.1 ஓவர் வரைக்கும் அவர் இருந்து அவர் முடிச்சு கொடுத்துட்டு போனாருங்க மேட்சை. அந்த வின்னிங் ஷாட் ஒரு 6 அடிச்சிருப்பாரு பாருங்க. அதை மீண்டும் 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 நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் போல இருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. அந்த அளவுக்கு சிஎஸ்கேனுடைய ஓப்பனராக இருக்கக்கூடிய ரச்சின் ரவீந்திரா மற்றும் ருத்துராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங்க இறங்குவாரா அல்லது ராகுல் திரிபாதி இறக்குவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். ரச்சின் ரவீந்திராவும் நல்ல கொலை ஃபார்ம்ல இருக்காருங்க. ஸோ ஓப்பனர்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறாங்க பட்சத்தில் நல்ல ஒரு ஸ்கோர் கொண்டு போகலாம். சேசிங்காக இருந்தாலுமே கூட இவங்களுடைய பவர் பிளேயனுடைய பெர்ஃபார்மன்ஸ், மிடில் ஓவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக மேட்சுக்கு ஒரு நல்ல பூஸ்டை கொடுக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறோம் ஆர்சிபிக்கும் நம்ம குறைச்சி இட போட்டுறக்கூடாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய நம்ம விராட் கோலி
அதாவது விராட் கோலி அவர்கள் வந்து ஒரு மாபெரும் கிரிக்கெட்டர். அதாவது சச்சின் டெண்டுல்கரனுடைய ரெக்கார்டே பிரேக் பண்ண போறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 4, 5 ஆண்டுகள் அவருடைய உடல்நிலை எல்லாம் அவருக்கு வந்து ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ரெக்கார்டை கூட அவர் பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அவர் லாஸ்ட் மேட்சுமே கூட ஹாஃப் செஞ்சுரியை வந்து கிராஸ் பண்ணாரு. ஒரு நல்ல ஒரு ரன்னிங் எடுத்திருந்தாரு. அவருமே கூட பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறத பார்க்கிறோம். அவருடைய பார்ட்னரா ஓப்பனிங்ல ஃபில் சால்ட் இறங்குறாரு. அவருமே ப்ரூட்டல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாருங்க. அவருமே நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு லாஸ்ட் மேட்ச்ல. ரொம்ப 17th ஓவர்லயே வந்து மேட்சை முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஆர்சிபியும் கூட. ஸோ இது வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு பிக் மேட்சா இருக்க போறது இல்லைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மறக்காம 7:30 மணிக்கு எல்லாரும் டிவியில வந்து உட்கார்ந்துருங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு பெரிய பரபரப்பை தரப்போகுது. நம்ம அதே போல மறக்காம பிபி மாத்திரையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்குவாட்ல பார்க்கும்போது சிஎஸ்கேவோட ஸ்குவாட்ல பார்க்கும்போது ராகுல் திரிபாதி எந்த அளவுக்கு அவங்களுக்கு சான்சஸ் கொடுப்பாங்க, ராகுல் திரிபாதிக்கு இன்னும் 2 or 3 மேட்சஸ் வந்து கொடுப்பாங்களா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வேற யாராவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே போல மிடில் ஆர்டர்ல வந்து தீபக் ஹூடாவுடைய லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சாட்டிஸ்ஃபை தரக்கூடிய ஒரு லெவல்ல இல்லைங்க. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸையும் வந்து சோதிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் வந்து சிஎஸ்கே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து நம்ம தீர்மானிச்சிட முடியாது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை. அடுத்தடுத்து சில வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இது மாதிரியான சில லேக்னஸ்கள் இருக்கு. அதே போல சிஎஸ்கேக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் ஸ்லைட்லி இன்ஜூரி இருப்பதாக வந்து நம்ம அப்டேட் வந்திருக்கு மத்திஷா பத்திரானாவுக்கு. ஸோ அதனால தான் நாதன் எல்லிஸ் வந்து இப்போ தொடர்ந்து இருக்காரு மேட்சை. ஒருவேளை இப்போ மத்திஷா பத்திரானா உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா பவுலிங் லைனப் பயங்கரமான பவுலிங் லைனப் நமக்கு இருக்குங்க. ஸோ மத்திஷா பத்திரனா இந்த மேட்சுக்கும் அவர் வந்து வரமாட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் நமக்கு வந்திருக்கு. அதே போல சிவம் தூபே இருக்காரு. தூபே வந்து ஒரு பவர் ஹிட்டர். ஸோ குரூஷியலான டைம்ல நமக்கு ரன் ரேட் தேவைப்படுங்கிற பட்சத்தில் அவர் விடுவாருங்க. சிக்ஸர் தூபே அடிச்சாருன்னா நமக்கு கிரவுண்டை விட்டு வெளியே தாங்க போய் விழும், இல்லாட்டி அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தாங்க விழுவும். அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டர் சிவம் தூபேவும் நமக்கு இருக்காருங்கிறது ஒரு பார்க்குறோங்க. தென் நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தாங்க நம்ம காத்துட்டு இருப்போம். தலை தோனி, அதாவது ரவீந்திர ஜடேஜா உள்ள வர்றாரு அப்படின்னா அந்த பிளேயர் எப்போதான் வெளியே போவாரு, அவுட் ஆகுங்கன்னு சொல்லி நம்ம கத்துவாங்க நம்மளுடைய ஆடியன்ஸ். ஸோ ரவீந்திர ஜடேஜா எப்போ அவுட் ஆகிட்டு வெளியே போவார், MS தோனி எப்போ தலை வந்து அந்த தன்னோட தரிசனத்தை வந்து உள்ள வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாங்க அதிகமாக இருக்கும். அதே போல் அந்த நாய்ஸினுடைய அளவும் எக்கச்சக்கமாக உயர்ந்துருங்க. அதாவது மக்கள் வந்து தெரிக்க விட்டுருவாங்க. அரபிக் கடலோ கட் பண்ணிக்க அது வேண்டாம். ஸோ பவுலிங்லும் பார்க்குறோம். நூர் அஹமட் இருக்காரு ஸ்பின்னிங்கில். அவர் லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 18 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ நல்லாவே ஒரு தன்னுடைய ஸ்பெல்லை வந்து பயன்படுத்தினாரு. ஸோ கீ பிளேயராகவும் பவுலிங்கில் நூர் அஹமட் இருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு. அவருக்குமே அவர் 9 இயர்ஸ் பிஃபோர் இங்கே வந்திருந்தாலும் கூட அவருமே செப்பாக் வந்து ரொம்ப பரிச்சயமான கிரவுண்டாக இருக்கும். ஸோ அவருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலீல் அஹமட் ஏர்லி ஸ்விங் வந்து எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, விக்கெட் டேக்கிங் மூமெண்ட் வந்து ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பனர்ஸாக இருக்கக்கூடிய விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் மேட்சே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் வந்து எந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கேனோட பவுலர்ஸ்க்கு வந்து நெருக்கடி கொடுக்க போகிறாங்க, ஏர்லி ஸ்விங்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய தேவ்தத் படிக்கல், ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து மீண்டும் வந்திருக்காரு தேவ்தத் படிக்கல். ஸோ அவருமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே போல் ரஜத் பட்டிதார் அவருமே ஒரு பவர் ஹிட்டர் இருந்தாங்க சொல்லணும். கையில் பால் சரியாக மாட்டிடுச்சு அப்படின்னா பொழந்து கட்டிடுவாருங்க ரஜத் பட்டிதார். ஸோ அவர் கேப்டனாகவும் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆர்சிபியினுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் லயம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், குருணால் பாண்டியா இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க மிடில் ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவங்கெல்லாம் அன்டெஸ்டடாகவும் இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய கிளாஸ் ஃபார்மை வந்து வெளிப்படுத்துவாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் லாஸ்ட் சீசன்ஸ்லாம் வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து இவங்க பவர் ஹிட்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க, ஸ்ட்ரைக் ரேட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. அதே போல் ரன் ரேட்டையும் வந்து உயர்த்துவதற்கு இவங்களாம் ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மேட்சில் நம்ம நிச்சயமாக மறக்காமல் பார்ப்போம். அதே போல் யஷ் தயால், அதே போல் ஜோஷ் ஹேசல்வுட், ஸோ இவங்களாம் கூட கீ பிளேயர்ஸுங்க. இவங்களுடைய பவுலிங்லாம் வந்து பேட்ஸ்மேன் வந்து
எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் வந்து உயரமான ஒரு டாலஸ்ட் பவுலர். ஸோ அவர் பவுன்ஸ் போட்டாருன்னா நிச்சயமாக பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து ஆடுறதுக்கு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஓவரால் இந்த மேட்சுக்கு யாருக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோம் கிரவுண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தாங்க எட்ஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் மேட்சினுடைய முடிவு வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை சிஎஸ்கே தரப்போகுது. நமக்கு பிபி ப்ரெஷர் மாத்திரையை கொடுத்து தான் நம்மளை வந்து இந்த மேட்சை வந்து பார்க்க வைப்பாங்களா, அல்லது ஒரு சுவாரஸ்யமான மேட்சாக இருக்க போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபேண்டசி 11 பார்த்தோம் அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், சிவம் டூபே, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமட், கலீல் அகமட், விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார், ஜாஷ் ஹேசல்வுட், ஜிதேஷ் சர்மா. ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ருத்ராஜ் கைக்வாட், விராட் கோலி. வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா, ஃபில் சால்ட். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான ஐபிஎல் டே டு டே மேட்சஸ்னுடைய அப்டேட்ஸ் மற்றும் ரிவ்யூவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து தமிழ் நியூஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் தொடர்ந்து இயங்க முடியும், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான செய்திகளை வந்து உங்களுக்கு வழங்க முடியும். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.